ஆற்காடு சுரேஷ் இருக்கிற பொழுது அவன் இருந்த அணி வேறு, தீபக் ராஜை கொலை செய்கிற போது அவன் இருக்கிற அணி வேறு. ஆக இவனுக்கு கொள்கை இல்லாமல் கொலை செய்ய போகிறானே, இவன் யார் என்று பார்த்தால், தள்ளி போட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பது அவங்க வழக்கம். அதனால அவர் கேஷுவலா தான் நிக்கிறாரு. இப்ப நீங்க வரலாங்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி கொடுத்த ஒரு மாபெரும் A1 குற்றவாளி. இந்த மலர்கொடிக்கும் சதீஷுக்கும் ஹரிஹரனுக்கும் இந்த அஞ்சலிக்கும் 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தது யார்? தற்கொலைகள் மட்டும் 50 கொலைகள், 50 தற்கொலைகளை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆருத்ரா கோல்டு இந்த ஸ்கெட்ச் அப்படின்னா தென் மாவட்டத்தில் போடுற ஸ்கெட்சும் வட மாநிலத்தில் போடுற ஸ்கெட்சும் ஒரே மாதிரி இருக்குன்னா மாஸ்டர் பிளான். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகரனுடைய ஃபார்மர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் முன்னாள் முதல்வர்களால் பல உயரிய விருதுகள் வாங்கிய மரியாதைக்குரிய உயர் திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அப்துல், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கு சார். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இது சம்பந்தமாகத்தான் இந்த சமீப காலங்களில் இந்த பொது தேர்தலுக்கு பிறகு அந்த வரக்கூடிய காலங்களில் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டே வருது. பல எதிர்கட்சிகள் நேர்கோள் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு, அது மாதிரியான விவகாரங்கள்லாம். குறிப்பாக தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த கொலை வழக்கு, அது தமிழகத்தையே ஒரு ஸ்தம்பிக்க வச்சு ஒரு விவகாரம். அதை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு கொலையில அனைத்து கட்சியினரும் இன்வால்வ் ஆயிருக்கிறது நான் இன்னைக்குதான் அந்த செய்திகளில் பார்க்குறேன். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அருள் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகல இருந்து செல்வராஜ் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஎம்கேல இருந்து மலர்கொடி என்ற ஒரு பெண்மணி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதாவில் மகளிரணி துணை செயலாளர் அஞ்சலி அவங்கள தனிப்படையை அமைச்சு தேடிட்டு இருக்கதா செய்திகள் வண்ணமா இருக்கு. இது இருக்கிற எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி இந்த குற்ற செயலில் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? என்ன நடந்துட்டு இருக்கு? விசாரணை நேர்கோர்ட்ல சரியான சீரான பாதையில போயிட்டு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா ஆஸ் அ கமிஷனரா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு முதல்ல நீங்க நம்ம குக்கு செய்திகள் ஊடக நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குக்கு செய்தியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல், 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வாடிக்கையாளர்கள் நாங்கள் பேசியதை நீங்கள் பார்த்தது மட்டுமல்லாமல் பல்வேறு உபயோகமான வாழ்த்தியும் பல்வேறு தகவல்களோடு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. அந்த கமெண்ட்ஸ் எங்களை போன்றவர்களுக்கு ஏதாவது சின்ன தவறு இருந்தால் அதை திருத்திக் கொள்வோம். மற்றும் பெரும்பான்மையானவர்கள் வாழ்த்தித்தான் போட்டுக்கிறீர்கள். உங்கள் அன்புக்கு நாங்கள் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் பேசுகிற விதம், நாங்கள் கொடுக்கிற தகவல்கள் உங்களை திருப்திப்படுத்துமானால் தொடர்ந்து உங்களுக்காக உழைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்கள் நல்ல ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கடந்த இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்தின் போதும் மற்றும் இந்த ஜாபர் சாதிக் கைது தொடர்ந்து பார்க்கணும். சென்னையை சுற்றியும் தொடரும் சென்னையை சுற்றி தொடரும் ரத்த களரி, ஒரே இரவில் 6 பேர் வெட்டி கொலை, இது போன்ற செய்திகள் எல்லாம் சென்னை இதற்கு முன்பு கண்டிராத செய்தி. சென்னையை சுற்றி சிபிஐ அதிகாரி போல் நடத்தி பணம் பறித்த கும்பல், காங்கிரஸ் பிரபுகள் உட்பட 6 பேர் கைது. இப்படி பல்வேறு கைதுகளும் போதை மாத்திரையாகும் அம்பத்தூர் கோட்டை உளவுத்துறையோட ரிப்போர்ட். உயிர் பலி வாங்கியது RSS வகை சாராயமா, உயிர் பலி வாங்கியது கள்ளச்சாராயமா, RSS வகை சாராயமா, இப்படி பல்வேறு புதிர்களுக்கான பதிலையும் தேடுவதில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகப்பட்டது அனைவரும் அறிந்த ஒன்று. அதுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு வருகிற பொழுது அதுல அதிருப்தியாக இருந்தவர்கள் அத்தனை பேருமே ஆம்ஸ்ட்ராங் கொலையில கிட்டத்தட்ட ஒருமித்த குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா திருமாவளவன், சீமான், மிஸ்டர் வாசன்,
தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை அவர்கள், மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி அவர்கள், இதில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வைகோபால் சாமி அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள், இப்படி வேரியஸ் அத்தனை தலைவர்களும் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தொடர் கொலைகள் அப்படிங்கும் போதுதான் எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக எக்ஸைட் ஆயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. அந்த சவால்களுக்கு விடையளிக்கும் வகையில் முதல்வருடைய நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அவர் வந்து எடுத்த முடிவு அதிகாரிகளுடைய மாற்றம். அப்போ இவ்வளவு நாட்கள் இந்த ரவுடிகள் லாங்குவேஜ் புரியும், அவர்களுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பேசுவேன் என்கின்ற ஒற்றை வார்த்தையிலிருந்து அருண் அவருடைய பயணத்தை தொடங்கி இப்பொழுது கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லா கேள்விகளுக்கும் விடையை ஒன்றொன்றாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஏன் தமிழக அரசு முன்பிருந்தே இப்படி யோசிக்கவில்லை? சரியான அதிகாரிகளை வந்து அந்த சரியான இடத்தில் வந்து பதவி நிர்ணயம் செய்து அவர்களை வந்து ரெவ்யூ பண்ணி கண்டினியூஸாக ரெவ்யூ பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய ஒரு சொல்லுக்கு ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்தோம்னால் இவர்கள் இத்தனை பேருமே வந்து விரல் நீட்டி கைது செய்யப்பட்ட நபர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை. 1. 2, கூலிப்படை கொலை. இது வந்து தென் மாவட்டத்தினுடைய கொலையை ஒட்டிய கூலிப்படை கொலை மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பே வந்து ராமர் பாண்டியன், தீபக் ராஜன் என்கிறவர்கள் எப்படியெல்லாம் கொலை செய்தார்களோ, இங்க வந்து ஆற்காடு சுரேஷை கொலை செய்துவிட்டு நவீன் மீண்டும் போய் அங்க தீபக் ராஜை கொலை செய்கிறான். ஸோ ஆற்காடு சுரேஷ் இருக்கிற பொழுது அவன் இருந்த அணி வேறு, என்னங்க, தீபக் ராஜை கொலை செய்கிற போது அவன் இருக்கிற அணி வேறு. ஆக இவனுக்கு கொள்கை இல்லாமல் கொலை செய்ய போகிறானே, இவன் யார் என்று பார்த்தால் அவன் கூலிக்காக எங்க வேணாலும் போவான் அப்படிங்கிற விடையெல்லாம் நமக்கு கிடைக்க வந்திருக்கிறது. அப்படி கொலையாளிகளுடைய திட்டம் இல்லாமல், ஏன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷனை பார்த்ததுக்கு அப்புறம் இவர்கள் கூலிப்படையை சார்ந்தவர்கள் அப்படின்னு நாம சொல்ல, நீங்க குக்கு சொல்ல, இந்த உலகமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்ப கூலிப்படைக்கு யாரெல்லாம் வந்து கூலிப்படை என்றால் ஒரு 10 பேரை வந்து சுத்தியில நிறுத்தி சர்வேலன்ஸ் பண்ணுவதும், நீண்ட நாட்கள் வந்து அவருடைய நடவடிக்கைகளையும் வந்து தொடர் கண்காணிப்பில் வைத்திருந்து ஒரு நாள் வந்து அரங்கேற்றது அந்த குற்றத்தை. அப்படி அரங்கேற்றிய ஒரு கொலை தான். இப்போ தீபக் ராஜன் பார்த்தீங்கன்னா அவர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் தங்கியிருக்கிறவரு இந்த தேதியில தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்கு மதுரை வந்துட்டாரு, திருநெல்வேலி வந்துட்டாரு, பாளையங்கோட்டை இருக்காரு, உள்ள காதலியோட சாப்பிட்றாரு, வெளியே வந்து கார் எடுக்கிற அளவுக்கு அவரை நீண்ட அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்து அந்த கூலிப்படையை அட்டாக் பண்ணுது. அப்படின்னா ஒரு கைதேர்ந்த பயிற்சியாளர்கள் அல்லது கைதேர்ந்த ஒரு சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி இல்லாம இதை வந்து சாதாரண மக்களால் வந்து இப்படி ஒரு திட்டத்தை தீட்ட முடியாது. ஆக இவர்கள் எல்லாம் வந்து திருவள்ளூரை சேர்ந்தவர்கள், இதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் வந்து இது தென் மாவட்டத்து கொலையோடு ஒத்து போகிறது அப்படிங்கிறது தான் இப்ப விஷயம். இப்ப இவர் திருவேங்கடம் கொடுத்த தகவல்கள் இருக்கு பார்த்தீங்களா, திருவேங்கடம் கொடுத்த தகவல்கள் எப்படி அதெல்லாம் வந்து வெடிகுண்டுகளை வாங்கினோம், எப்படி திட்டம் திட்டினோம், ஒரு வாரமாக எப்படி வர்றது கண்காணித்து கொண்டிருந்தோம். என்னங்க, இவர் வந்து துப்பாக்கியை வந்து வண்டியில வச்சுட்டு தான் ஆம்ஸ்ட்ராங் வந்து இன்னைக்கு வந்து ஜல்லி போடுறாங்க. ஜல்லி போடுற இடத்துல ஒரு வந்து ஜல்லி போட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து பிரியாணி வாங்கி கொடுப்பது அவங்க வழக்கம். அதனால அவர் வந்து கேஷுவலா தான் வந்து நிக்கிறாரு. இப்ப நீங்க வரலாங்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி கொடுத்த ஒரு மாபெரும் A1 குற்றவாளி. அதுல வந்து அவர் வந்து A1 வந்து இதுல மட்டும் A1 இல்ல, அவர் வந்து A+ ரவுடி கூட. A+ ரவுடி. ஏற்கனவே அவர் மீது வந்து 3-4 கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. வழக்காக சென்று வந்தவர். அப்பேற்பட்ட ஒரு குற்றவாளி தான் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார் அப்படின்னா. பட்டு அவன் அந்த அளவுக்கு வந்து ஆட்டோ டிரைவராக வாழ்ந்தவன், அவன் வந்து கஞ்சா வியாபாரியாக வாழ்ந்தவன் திருவேங்கடம். அவனுக்கு இப்படி ஒரு திட்டத்தை இன்டெலிஜென்ஸ், இது இருக்கிற இன்டெலிஜென்ஸுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதுதான் வந்து மக்களுடைய கேள்வி. அந்த இன்டெலிஜென்ஸுக்கு யார் காரணம் என்று இப்போது பூந்தமல்லி சிறைச்சாலையில் இந்த கைது செய்யப்பட்ட இந்த 8 எதிரிகளையும் வந்து அடைத்து வைத்துவிட்டு அதன் பிறகு ஒரு 3 பேரையும் 8, 3, 11, அதன் பிறகு ஒரு 3 பேரை கைது செய்கிறார்கள்.
தொடர் விசாரணையில் வந்து இரவும் பகலுமாக காவல்துறை திருவங்கடம் என்கவுண்டர் அதுவும் வந்து நடந்து முடிந்து விட்டது. இப்போ இன்றைய தினம் வந்து பொதுமக்களுக்கு சற்று ஒரு படி மேலே போய் வந்து ஒரு தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது. என்னன்னா அங்க வந்து மலர்கொடி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், மலர்கொடி பார்டர் தேட்டத்துக்கு சேர்ந்த மலர்கொடி யாரு? மலர்கொடிக்கும் இந்த அருள் என்கின்ற திருவள்ளூர் வழக்கறிஞர் இருக்கா பார்த்தீங்களா, அருள் வந்து பொன்னைப்பாலுடைய மைத்துனர் அருள் வந்து மலர்கொடிக்கு உறவினர். மலர்கொடிக்கும் அருளுக்கும் வந்து பேச்சுவார்த்தையில் தொடர்புகள் நீண்ட நாள் இருக்கு. அருளுக்கும் திருவள்ளூருக்கு அடிக்கடி வந்து பணம் வந்து சேர்ந்திருக்கிறது. யார் வழியா? மலர்கொடி வழியா. ஸோ மலர்கொடிக்கு வந்து இந்த திட்டம் நிறைவேற்றி தர வேண்டிய அசைன்மெண்ட் மலர்கொடியிடம் கொடுக்கப்பட்டது. மலர்கொடிக்கு அசைன்மெண்ட் கொடுத்தது யாரு? மலர்கொடியோட கைதெல்லாம் ஆனவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் நீங்க சொன்னபடி பல கட்சிகளை சேர்ந்த, ஏன்னா மலர்கொடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகி தோட்டம் சேகர் என்கின்ற பார்டர் தோட்டம்னு எல்ஐசி பில்டிங்க்கு பின்னாடி இந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க பாத்தீங்களா, அது தாண்டினா ஜாம் பஜார் வரும். இந்த அம்மா வந்து ஜாம் பஜார்ல இருக்கிற ஒரு பிரபல கட்சியினுடைய நிர்வாகி அரசியல்ல வந்து அந்த பகுதியில். ஏனென்றால் இந்த அம்மா தோட்டம் சேகருடைய மனைவி, தோட்டம் சேகர் அந்த பார்டர் தோட்டத்துல மிகப்பெரிய ரவுடியாய் வலம் வந்தவர். அவர் வந்து ஒரு காரணத்துக்காக வந்து கொலை செய்யப்படுகிறார். அந்த தோட்டம் சேகருடைய மனைவியை இவர் வந்து டாமினேட் பண்ணதுனால அங்கே ஒரு முக்கிய புள்ளியாய் அறியப்படுகிறார். அந்த தோட்டம் சேகரோடு சேர்ந்து அவருடைய உதவியாளர் ஹரிகரன் சேர்ந்து மலர்கொடியும் உதவியாளர் ஹரிகரன் மற்றும் திருவள்ளூரை சேர்ந்த சதீஷ் ஆகிய மூன்று பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். சதீஷ் அப்படிங்கிறவரு கூடவே இருந்து அந்த அக்கௌண்ட்ல பணம் கட்டுறது, அவங்க எக்ஸிகியூஷன் பண்ற அத்தனை கூட்டத்துக்கும் உடனடியாக கூட இருந்து செயல்பட்டவராகவும். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் சதீஷ் அப்படிங்கிறவர் பத்தி நீங்க சொன்னபடி எல்லா கட்சியும் வந்து கதம்பம் மாதிரி திருவள்ளூர்ல அவர் வந்து ஒரு பிரதான கட்சியினுடைய இலக்கிய அணி செயலாளருடைய மகன். அவர் பேர் சதீஷ். இந்த சதீஷும் இந்த அருளும் எப்படியோ வந்து மலர்கொடியோடு தொடர்பு கொண்டு இதற்கான கிட்டத்தட்ட நேற்றைய தினம் வந்து ஊடகங்களும் சமூகமும் வந்து காவல்துறையும் வந்து கேட்ட கேள்வி என்னவென்றால், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்குழி படைக்கு 50 லட்சம் கொடுத்த பெண் யார் அப்படின்னு எல்லாத்துலயும் தலையங்கம் எழுதிட்டாங்க. அந்த தலையங்கத்துக்கு மாநகர கமிஷனர் திரு அருண் அவர்கள் இன்றைக்கு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் வந்து மலர்கொடி, ஹரிகரன் மற்றும் சதீஷுடைய கைது. இந்த மலர்கொடி பற்றி விசாரித்த பொழுது அவங்களுக்குள்ள வர்றதுதான் வந்து அஞ்சலை, புளியந்தோப்பு அஞ்சலை வந்து ஒரு பிரதான கட்சியில வந்து இருக்கிறதாகவும் தகவல்கள் வருகிறது. அஞ்சலைக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, அஞ்சலை வந்து ஆற்காடு சுரேஷுடைய முன்னாள் காதலி. அப்ப வாட் இஸ் த நெசசிட்டி? இதுல வந்து இந்த கொலை செய்வதற்கான காரணங்களை தேடி என்ன இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்வதற்கு இவரா அவரா என்னென்ன காரணங்களா இருக்க முடியும்? பல்வேறு காரணங்கள் இருக்கும் போது சமூகமும் குழம்பி போய் காவல்துறையும் குழம்பி போயிருக்கிற பொழுது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு நேர்கோட்டை நோக்கி யாருக்கு தேவை இருந்தது அப்படின்னா, புன்னைப்பாலுக்கும் அஞ்சலிக்கும் தேவை இருந்தது. அஞ்சலி வந்து தன்னுடைய முன்னாள் காதலன். அதன் பிறகு அஞ்சலை திரைமறைவில் அவரை தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டு தன்னை அவருடைய மனைவியாக அறிமுகப்படுத்திக் கொண்டார். சோ தன்னுடைய கணவனை கொண்டவனை பழித்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அஞ்சலிக்கு இருந்ததாகவும், ஆற்காடு சுரேஷனுடைய வைப்பாட்டின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நம்ம நாகரிகமாவே சொல்ல போனால் அவர் வந்து திரைமறைவில் திருமணம் செய்து ஊரறிய அனௌன்ஸ் பண்ணலன்னு வைங்களேன். திரைமறைவில் திருமணம் செய்து மனைவியாய் ஏற்றுக்கொண்ட அஞ்சலை. ஆற்காடு சுரேஷ் திரைமறைவில் திருமணம் செய்து மனைவியாய் ஏற்றுக்கொண்ட அஞ்சலை தன் கணவனை கொண்டு விட்டார்களே, அதற்கு பாம்சருடைய தம்பி ஒற்றைக்கண் ஜெயபால் தான் என்ன காரணம். ஜெயபாலை இயக்கியவர் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கலாமோ என்று ஏற்பட்ட சந்தேகம் அவரை வந்து இதை நோக்கி பயணம் செய்ய வைத்திருக்கிறது என்கிற அளவுக்கு
இந்த வழக்கு அந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அது பயணம் சரியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அஞ்சலை தலைமாறவாக இருக்கிறார் அஞ்சலை. ஆனால் இப்பொழுது காவல்துறை முன்பு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த மலர்கொடிக்கும் சதீஷுக்கும் ஹரிஹரனுக்கும் இந்த அஞ்சலிக்கும் 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தது யார்? இவங்க ஒரு தேவை இருக்குது. எப்படி பொன்னைப்பாலுக்கு தன்னுடைய அண்ணனுடைய பிறந்த நாளுக்கு முன்பு அதுக்கு பதிலாக காணிக்கையாக நாம் ஒரு கொலையை செய்து முடித்து விட்டு நான் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கின்ற தேவை அவருக்கு இருக்குது. தன்னுடைய கணவனை கொலை செய்த ஏஜென்சியை பழி தீர்க்க வேண்டும் என்கிற அஞ்சலிக்கு இருக்கிறது. ஸோ பழி தீர்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தது இந்த 2 பேருக்கும் தான். ஆக இதுக்கு இது ஒரு காரணம் இல்லாமல் இது அடிஷனலா ஒரு காரணம் வருது. அடிஷனலா ஆருத்ரா கோல்ட்ல பணத்தை திருப்பி கொடுக்க சொன்னது ஆம்ஸ்டாங், பணத்தை கொடுக்க வேண்டாம் என்று சொன்னது ஆற்காடு சுரேஷ். பணத்தை ஏழை எளியவர்களுக்கு, சில பேருக்கு தன்னை நாடி வருகிறவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுங்கள். ஏன்னா அதுல அடிக்கப்பட்ட பணம் 2438 கோடிகள், 2438 கோடி ரூபாய். அதுல ஏழை எளியவர்கள் அதுல தற்கொலைகள் மட்டும் 50 கொலைகள், 50 தற்கொலைகளை உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஆருத்ரா கோல்ட் 50 பேர் உயிரை எடுத்திருக்கிறது. அதன் பிறகு ஆற்காடு சுரேஷ் உயிரை எடுத்திருக்கிறது. ஆம்ஸ்டாங் உயிர் வரைக்கும் இது கேள்விக்குறிகளை மேப்பிங்கை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது. சோ இந்த 50 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார்களா, அதற்கு மேலும் பணம் கொடுக்கப்பட்டதா என்ற கேள்வியை நோக்கி காவல்துறை வெற்றிகரமாக பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிற பொழுது, இந்த ஸ்கெட்ச் அப்படின்னா தென் மாவட்டத்தில் போடுற ஸ்கெட்சும் வட மாநிலத்தில் போடுற ஸ்கெட்சும் ஒரே மாதிரி இருக்குன்னா, மாஸ்டர் பிளான் அப்படின்னு அந்த 4 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த 4 பேர் யார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவர்கள் பெயரை காவல்துறை குறிப்பிடுவதுதான் நியாயமா இருக்கும். நான் கூட அந்த 4 பேரையும் கூப்பிட்டு எந்த டீம்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பா சொல்லத்தான் போறான். அந்த 4 பேரை கூப்பிட தெரியலையா அப்படின்னு கூட நான் சொன்னது உண்டு. அப்படி அவர்கள் அப்படி அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இப்பொழுது அவர்கள் சம்போ சங்கர் என்கின்ற ஒரு நபரை நெருங்கிட்டார்கள். அவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். தென் மாநிலத்தின் மாடல் போலவே இருக்கிறது என்று மக்கள் நீண்ட நெடுங்காலமாக கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கு இப்போது இந்த வழக்கு சம்போ சங்கரையும் அஞ்சலையையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சம்போ சங்கருக்கும் அஞ்சலிக்கும் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தது யார்? இந்த ஆயுதங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விநியோகம் செய்தது யார் என்கிற அனைவரையும் இந்த வழக்கிலே கண்டுபிடித்து குற்றவாளி கூண்டில் ஏற்றுகின்ற பணியை இந்த 10 டீம் அருண் அவருடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு இருக்கிறது பார்த்தீங்களா, இவங்க இதற்கான விடையை கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார்கள். கூடிய சீக்கிரம் அதற்கான விடை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த தகவல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் உங்களுடைய அந்த காவல்துறையினுடைய அந்த அனுபவத்துல நடந்த பல சுவாரஸ்யமான அந்த விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.